கவன் இப்போது ரீசெண்டாக ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ சயின்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் எங்கே நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கும், இட்லி, பீஸா, ஸ்பெகதி, எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணால் மாறி இருக்கலாம், அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல மாறி இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட வர விஷயம் தகவல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா. மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிவி, இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரண யாரை வேணால் எங்கே வேணால் ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதை பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும். வாட்ஸ்அப்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள்னா இந்த மாதிரி ஒரு மீடியாவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு வந்து ஒரு பத்திரிகை துறையிலுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்ன நடக்குது, இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம், உலகத்தில் அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கவர் பண்ணுறோம். நான் சொல்கிறது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவாக மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான். சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா. பத்திரிகை துறை, மற்ற சேனல் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சுது. சினிமான்ற மீடியாவில் ஒரு அரசியலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு டிசம்பர்லேயே படத்தை முடித்த பிறகு மற்ற விஷயங்களுக்கு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த ஒரு வசனங்கள் கனெக்ட் பண்ணால் ஆனால் டைரெக்டாக எந்த அரசியல் கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் வந்து அது பேசப்படுற வசனங்கள் வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு விஷயம் ரிகலாக இல்லாக்காட்டி அது கரெக்டாக போய் மக்களை ரீச் ஆகாதுன்னு இதில் இருக்குது, அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட் அவர்கிட்ட அகோரன் சார்கிட்ட ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்கள பற்றி பேசணும். இது வந்து ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கும். நிறைய பேசிட்டேன், புதுசாக எப்படி பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட் வந்து எந்த ப்ரொடியூசர் நீங்கள் வேணால் எடுத்துங்க, சினிமாவில் எங்கே வேணால் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு கூடும்போது ஒரு குறிப்பிட்ட ஹீரோ பேரை சொல்லி இவரோட கால் ஷீட், பெரிய டாப் ஹீரோ, இவரோட கால் ஷீட் இருக்குது, படம் இவருக்கு ஒரு கதை சொல்லுங்கள், இவருக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த படம் பண்ணலாம் தான் ஒரு கால் வரும். நம்ம போய் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். அப்போ ஹீரோ யாருன்னே இருக்காது, எந்த ஹீரோ இருக்காது. அப்படி இல்லாமல் ஒரு கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் முதல்ல அந்த கதையை கேட்டு கதை பிடிச்சிருந்தா இது யாரை பண்ணலாம் அப்படின்னு நான் அப்புறம் ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி தான் தொடர்ற ஒரு விஷயம். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை. அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம். அதை மதிக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம்லாம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு உடனே ஒரு 10 தடவை மேலேயே ஒரு 50 தடவை படத்தை பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் பாடுவோம். அவர்கிட்ட இருந்தால் ரைட் ஒரு படம் பார்த்துட்டு 11 மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். மறுபடியும் ஒரு 1:30 மறுபடியும் ஃபோன் பண்ணிவிட்டு அதை படத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப பாராட்டி அதில் அந்த ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து வசனம் எழுதினவங்கலேருந்து எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு. அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம். அதாவது படமாக பார்க்குறப்போ அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்னோடய டீம் தான் காரணம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கதை வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாது, அடி வாங்கணும், ஆனால் தேட்டரில் கிளாப்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்லக்கூட போக முடியாது. ஃபஸ்ட்டு டைட்டில் பிகினிங் ஃபஸ்ட் சீன் சொல்லும்போதே நம்ம காஃபி கொடுத்து துரத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் கதை. ஸோ இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாருன்றப்போ விஜய் சேதுபதி மீட் பண்ணேன். அவர் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும். ரொம்ப ஒரு சட்டிலாக பல விஷயங்களை பண்ணுற ஒரு ஆள். அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதை கேட்டு முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வருது, ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது. தக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க.
அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க, இதே கதையை நான் வேறு ஹீரோக்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோதான் ஃபைட்டா அப்படின்னு சொன்னார். வேறு ஒரு ஹீரோ தூங்கிட்டார் பாதியில். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணார், படம் கதை சொல்லி முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் பேசாமல் அதாவது அவர் மனசில் போய் அந்த பொண்ணு கேரக்டர் கல்பனான்னு படத்தில் வரும், அந்த பொண்ணு மறுபடியும் அந்த எண்டில் அந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது ஒரு 2-3 ஷார்ட் போட நல்லா இருக்கும். அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா, எனக்கு இந்த டைலாக் இல்லையான்னு கேட்காம படத்தில் வர ஒரு 8வது 9வது கேரக்டர், அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அதாவது ஒரு கதை தன்னை சுயநலமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது கரெக்டாக. சரி, அவர் வந்து அந்த டைமில் ஒரு 3-4 படம் வரிசையாக பண்ணுறதா இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமீடியட்டாக கால் ஷீட் கொடுத்து எங்களை இது பண்ணார். அப்புறம் வந்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஓப்பனாக பேசணும், அதான் மனசில் தோணுனதை இப்போ பேசினா பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது தவிர அவர் வந்து எங்கள் மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லோரும் பேசினார். அது தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்து அதை பற்றியும் பேசணும். அந்த அளவுக்கு ஓப்பனாக மனசு அதை யோசிக்காமல் பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யோசிக்காமல் பேசணும். ஆனால் வந்து அதை யோசிக்காமல் பேசுகிற விஷயம் யோசித்து பேசுகிற விஷயம், ஆனால் அதனால் நடக்கிற அதனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதனால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் பேசுகிற தைரியம், அந்த கட்ஸ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு டிஆர் சார் தான் ஞாபகம் வந்தாங்க. பண்ணுவாரா சரின்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் செல்லத்திரம் மூலமாக ட்ரை பண்ணோம். போன உடனே அவர் உட்கார வச்சுட்டு சார் நீங்கள் பண்ண சொன்னோன்னா அவர் முதல்வன் பற்றி பேசுகிறாரு, டிஜிட்டல் கேமராஸ் இன்றைக்கி கேமராவோட வளர்ச்சி அதை பற்றிலாம் பேசுகிறாரு. 1 hour ஆச்சு, மறுபடியும் சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதே பேசுகிறாரு. அதாவது இல்லை வேணாப்பா அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் மீட் பண்ணோம். அப்புறம் அவருக்கு மனசு, அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள அவர் மனசு என்ன இருக்குது, நம்மளையே இவன் கூப்பிட்றான், அதான் நம்ம படத்தை உட்கார ஒரு கேரக்டர் கொடுத்து கலாக்கி போகிறாங்களா. ஸோ அந்த தெரிஞ்சது எனக்கு, அவர் மனசில் நினச்சாதான் தெரியல, அந்த மாதிரி இருந்தேன். அவர்கிட்ட வந்து இதுக்கு இல்லை வந்தது, ஏன்னா திருப்பி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது. அது இன்னும் அவர் பண்ணலன்னா இது ஏதோ ஒரு விஷயம் இழந்துடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான். அவர் எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ நமக்கு அவரை வந்து எவ்வளோ வீரமானவர், எவ்வளோ துணிச்சலானவர், துணிஞ்சு பேசினாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 23-24 வயசு பையன், ஒரு கேமராமேன், அவனால் இந்த ஸ்பாட்டை சார் லைட் சரியில்லை எங்கள் ஸ்பாட்டில் இல்லை, சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பார். மற்றதுக்கெலாம் இல்லை, ஒரு சின்ன டயலாகில் 2 வரி மாற்றினா கூட மாற்றிக்கலாமா வேணாமா வேணா பண்ணலாம், எடிட்டில் வேணால் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் என்ன நடந்ததுன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான். இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு இடத்துல என்ன டயலாக் போட்டால் நிற்கல, என்ன பண்ண சொல்லி விஜய் சேதுபதிக்கிட்ட போய் உட்காந்து பேசினப்போ ஒரு சின்ன நான் ஒரு லுக் விட்டு காமிச்சார், அது போதும். அது வந்து ஒரு 2 பக்கம் டயலாக்கும் அது சமமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொடோனா வந்து ஒரு வெரி ரியலிஸ்டிக், ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் எல்லாத்தையும் விஷயத்தையும் புரிஞ்சு வச்சு. ஏன்னா மற்ற ஹீரோங்களை பண்ணும்போது சோகமாக இந்த இடத்துல ஷையாக இந்த இடத்துல இப்படி பண்ணி கொஞ்சம் பொறாமை காட்டு அப்படிலாம் பேசணும். இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இதுக்கு முன் சீன் அடுத்த சீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கிற ஒரு வெரி சிஸ்டமேட்டிக் ஆக்டர்ஸ். அண்ட் கண்டிப்பாக படத்தில் 2-3 இடத்துல கிளாப்ஸ் அவங்க நடிப்புக்காகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து விக்ராந்த் வந்து அவர் வந்து பல படத்தில் பெரிய ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ண நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஒரு ஆசைப்படணும், நம்ம ஆசைப்படுறது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக இல்லை. நம்ம படத்தில் நான் சுபா கபிலன் வைரமுத்து உருவாக்குன அந்த கேரக்டர்ஸில் இதில் யார் பண்ணாங்களா, இவங்க விக்ராந்த் பண்ணாங்களா, சரி போய் கேட்போம். அவர் இவ்வளோ ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த ரோல் பண்ணுவாரா, சின்ன ரோல்லாம் அப்படிலாம் இல்லை, இந்த ரோல் இவர் பண்ணுவாரா, சரி கேட்டு பார்க்குறோம். வந்தார், உடனே வந்து அதை கேட்டுட்டு ஒரு 10 minutes டைம் கொடுங்க சொல்லிட்டு எங்கள் ரவுண்ட் லாஸ்ட் வந்தது நான் பண்ணுறேன் அப்படின்னார். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்ராந்த் வந்து விஜய் சேதுபதிக்கு டிஆர் சாருக்கு ஒரு சரியான ஒரு போட்டியாக அந்த படத்தில் அவரோட நடிப்பு இருக்கும். அவர் பேசின வசனங்களும் அவரோட நடிப்பும் இருக்கும். பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ண உடனே என்ன கதை சொல்ல, கதைலாம் வேணாம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் பண்ணுறேன். அதுதான் ஒரு பாண்டி சார் கண்டிப்பாக அவர் ரோல் நல்லா ரசிப்பீங்க. இது மாதிரி சொல்லணுன்னா எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆகாஷ்
எங்கள் அந்த பள்ளத்தில் அயனில் பள்ளத்தில் போய் விழுந்தாரு, திரும்பி எங்கே காணும்னு ரொம்ப தேடிட்டு இருக்க விஷயம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் எதுவும் தமிழும் பண்ணல, தெலுங்கும் பண்ணல, இங்கே பாம்பேயில் ரொம்ப பிஸியாக இருந்தார். இங்கே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் தேவைப்பட்டது ஒரு ரோலுக்கு. ஒரு நார்த் இந்தியனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ நாங்கள் அப்புறம் கேட்டோம். இம்மிடியேட்டாக ஃபுல் டேட்ஸ் எப்போ வேணால் கூட வரேன்ற மாதிரி ஆகாஷ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஸ்டைலாக. இப்போ நீங்கள் வந்து அயனில் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க, அவரை ஒரு ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம், ட்ரக் டீலர் மாதிரி. இதில் ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் சுபா, கபிலன் வைரமுத்து அவங்களாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், கதை திரைக்கதை வசனம் அது மாதிரி வரும். இப்போ அதை மீறி பார்த்தீங்கன்னா அபிநந்தன், கிரண் ஒரு ரொம்ப ஹியூஜாக ஒரு செட்டு போட்டிருக்காரு. நீங்கள் அந்த செட் அந்த படத்தில் இருக்க அந்த ட்ரைலர்லேயே வருது. நீங்கள் எந்த ஸ்டுடியோவும் அவ்வளோ பெரிய இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சேனல் ஸ்டுடியோ, அவ்வளோ பெரிய சேனல், அதாவது ஃபுல் பில்டிங் இருக்கலாம், 10 அடுக்கு பில்டிங் இருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ளோரே அந்த அளவுக்கு அந்த பிசிஆர் ரூம், அது பக்கத்தில் வந்து அந்த ஸ்டுடியோ, அந்த இது பின்னாடி இருக்க மற்ற கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஒரே ஃப்ளோர். சினிமாவில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக போய் காட்ட முடியாது. நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சா எல்லாமே அடங்கணும். அது மாதிரி ஒரு சூப்பர் செட்டை போட்டிருக்கார். படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு ரோல்லையும் பண்ணியிருக்கார் கிரண். அப்புறம் ஆண்டனி. இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்குறீங்க, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் கீப்பர் தான் என்ன பண்ணுவீங்க. விஜய் சேதுபதி நல்லா பேசியிருக்காரு, டிஆர் சார் நல்லா ஜம்ப் பண்ணார், இது பண்ணார், நல்லா நடித்தார், பவர் கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மையான ஹீரோ யாருன்னா வசனம் இல்லை. ஆஃப்கோர்ஸ் வசனம் சூப்பராக இருந்தது அதில், அப்படிதான். ஆனால் உண்மையான ஹீரோனா இதெல்லாம் தொகுத்து, இது எல்லா விஷயத்தையும் தொகுத்து இதை வந்து கரெக்டான அதுக்கு ஒரு சவுண்ட் போட்டு அது கரெக்டான இடத்துல பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான ட்ரெய்லரில் வந்து ஒரு வசனம், ஒரு ஆதி, நியூசிலேட்டர், விபாப் தமிழா, எடிட்டர்னா மெயின் ஹீரோ. அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி தான் ஹீரோ. அது மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ பேசினவங்க எல்லாரும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் வார்த்தையும் கேவி ஆனந்த் எல்லாம் சும்மா என்ன சொல்ல வரேன், இதுக்கெல்லாம் இவங்களாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை. இந்த படத்தை வந்து என்னோட ஒரே வேலை இந்த கதை, இந்த படம் எப்படி வரணும், என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசின விதம் தான். ஆனால் அவங்களோட நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இவங்களோட ஒரு ஏஜிஎஸ் சகோதரரோட ஒரு நம்பிக்கை, அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், இந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதியிலேருந்து டிஆர் சாரோட சப்போர்ட், அதாவது வந்து சின்ன பையன் மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு போனது, நடித்த அதை தவிர நடித்த மற்ற எல்லாரும், டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த படம் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரொம்ப தைரியமாக நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து பேசுகிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இந்த படம். அதை மீறி உங்களோட ஆதரவும் இவங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒன்று கடைசியாக சொல்லணும்னா, இந்த படத்தில் நாங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜில் உட்காராத இந்த படத்துக்காக உழைச்ச அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ்லேருந்து என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு 20 நாள் அவங்க தூங்கலை, அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட், லோகு, ஜாக்கி, அது மாதிரி அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு டீம். அதிகப்படியாக நீங்கள் கேவியான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இது பேசினப்போ. இல்லை, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம். நாங்கள் இந்த படத்தை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் இதற்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களோட ஆதரவு தேவை. நன்றி. அனைவருக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அந்த லேட்டுக்கான தாமதத்துக்கான காரணத்தை தெரிவித்து பேச தொடங்குகின்றேன். நான் அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா நாம் பேசாத விட அது படம் பேசும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இன்றைக்கி சாங் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட் மக்கள் கையில் இருக்குது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களோட கையில் இருக்குது. இதை தவிர இந்த படத்தில் நான் வந்து எப்படி நடிச்சிருப்பேன், ஏன் நடிக்க வந்தேங்க தான் முதல் கேள்வி. அழகாக சொன்னாங்க மேடையில். ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னால் நேரமாகும். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்னைக்கு இல்லை, நீண்ட நாள் ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது. அதற்கு காரணம், இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. அவர் வந்து என்கிட்டையும் பணியாற்றின காரணத்தால்
அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் வந்து அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோட அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோட வாசம் வெளியில் தெரியும். ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும்போது தான் அந்த தென்றல் காத்தாக நண்பர் கேவி ஆனந்தை பற்றி என்கிட்ட சொல்லுது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பற்றி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர். அவர் வந்து முதல்வன் படத்தில் ஒர்க் பண்ணதாக இருந்தாலும் எந்த படம் அந்த அவருடைய ஒரு ஷகலக்க பிபி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு நானும் ஒரு படங்கள்லாம் ஒரு கேமராமேன்லாம் பணியாற்றுறதுனால ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவரை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியாது. எப்படி இந்திய திரையுலகத்தில் ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு திரையில் அவருக்கு ஒரு தனி முத்திரைன்னா அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால் அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை ஒளிப்பதிவு திரையில் பதிச்ச ஒரு கேவி ஆனந்தன் சொன்ன மிக ஆகாது. அதுக்கு ஒரு ஷகலக்க பிபி ஒரு உதாரணம். அவர் எவ்வளவு பரிச்சார்த்தனமாக எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பாருங்கிறத அவரை பற்றி நான் புரிந்து வைத்த காரணத்தால், அவரை பற்றி நண்பர் மூலமாக அறிந்து வைத்த காரணத்தால் அவருடைய இதுன அதேமாரி அவரை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா ஒரு தனித்தன்மை உள்ள இயக்குனர். இப்போ இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை வந்து பொறுத்தவரையில் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிறுவனமாக நான் இதை கருதுகிறேன். ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் பண்ணாலே அதுக்கு அடுத்த படம் அந்த டைரக்டர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்துடும். ஆனால் பாருங்க 3 படம் நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த படம், நண்பர் தனுஷ் அவர்கள் நடித்த படம், இப்போ இது 3வது படம். இந்த படத்தினுடைய திரைப்பட நிறுவனத்தில் நம்முடைய கல்பாத்தி அகரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார் 3 தயாரிப்பாளர் என்று சொல்வதை போல ஒரு நிறுவனத்தில் மா பலா வாழை என்று சொல்வதை போல முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் என்று சொல்வதை போல இந்த மூவேந்தர்களை கொண்ட இந்த நிறுவனத்திலே 3வது படமாக ஒரு படத்தை பண்ணுவது என்பது ஒரு முத்தாய்ப்பை வித்ததாக இந்த படத்தை வந்து அவர் இயக்குனார்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு தயாரிப்பாளரோட மனசுல ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அந்த இடத்தை பிடித்த காரணத்தால் தான் அவர் 3வது படம் பண்றாரு. அதே மாதிரி தமிழ் திரைப்படத்தை ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்றதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம். ஆனா தன்னுடைய கதை தான் கதை களமே, கதாநாயகன் சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோல எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வுல அதுக்கு பேரு தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள ஒரு இயக்குனராக கேவி ஆனந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவரை எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால, எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி இதில் அதுவும் செல்லத்துறையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல, நான் வந்து இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல. நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன். எனக்கு ரொம்ப நான் வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம். என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு அவர் வந்து என்னை புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் நினைச்சா நீ சூர்யா சார் இருக்காரு, தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜிஎஸ்ல தனி ஒரு வந்து நம்ம ஜெயம் ரவி வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி இது பண்றது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர். அவருக்கும் கூட என்னதான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்ததான் ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகனுக்கு அன்பு பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீதாயா தீராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்லை சார் வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்க தான் இந்த கேரக்டர் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம் அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்டா ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. நான் 3-4 தடவை வேணான்னு சாரி அவர் தப்பா எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டா மறுத்தேன், ரொம்ப நாகரிகமா மறுத்தேன். ஆனா என்னை விடாம அவர் பண்ண விதம், இந்த கதைக்கு நீ தான் நான் கூட சார் இந்த கதைக்கு வேற இந்த சப்ஜெக்டுக்கு வேற யாரோ கூட போட்டுடலாம் சார் நீங்க இது பண்ண. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கெட்டாம
உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசிங்கிடாம உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லா, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா பண்ணுங்கன்னாரு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசாக வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகிறதில்லை. அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. எல்லாத்த விட இதை ஏன் இன்னைக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன இவர் என்ன போய் டி ராஜேந்திர காலத்தில் விஜய் சேதுக்குள்ள நடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதை விட நானே பல படம் தயாரிச்சிட்டேன். நான் வந்து ஏவிஎம்னுடைய மறந்து விட்ட ஏவிஎம் படத்தில் போய் நான் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு டைரக்ட் பண்ணதில்லை. ஏவிஎம்லேருந்து அழைப்பு வந்து நான் டைரக்ட் பண்ணதில்லை. வாகினி நாகிரெட்டியாருடைய அந்த இதில் அத்தனை 10 ஃப்ளோர் கூட நான் எடுத்து செட்டு போட்டு படம் எடுத்தவர் தான். நான் தயாரிப்பாளர். அந்த நிறுவனத்திலலாம் நான் போய் பணியாற்றினதே இல்லை. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவரை நான் பல கட்டத்தில் சந்தித்தேன். பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு மதியில் நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை, பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும், யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டரி சீட்டு அடிச்சா கூட ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறேன் இந்த தாடி கோடிலாம் எனக்கு இப்ப என்னோட வாழ்க்கை, நான் கோடியெல்லாம் பல கோடி பார்த்துட்டேன். 1000 கோடியில 10,000 கோடி லட்சம் கோடி இருந்தாலும் நான் பேசுறதான் பேசுவேன். அது வந்து என்னோட கேரக்டரைசேஷன், என்னோட சுபாவம். ஆனா அவரோட கேரக்டரைசேஷன் பிடிச்சது. அவ்வளவு பணம், எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன், அவரோட பண்பு. என்னோட மகளோட திருமணத்துக்காக ஒரு அழைப்பிதழ் கொண்டு கொடுக்குறேன். நான் எடுத்து சென்றது அழைப்பிதழ். ஆனா அவரோட ஆபீஸ்ல எனக்கு கொடுத்த அந்த வசந்த அழைப்பு இருக்குல்ல, அப்படி ஒரு மனிதரை பார்க்கல. அவங்க பிரதர்ஸ் 3 பேரும் அவங்களை வந்து ஒரு முக்கனின்னு சொன்னா அந்த சுவையை பார்த்த காரணத்தால் சொன்னேன். அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரோட கம்பெனியில். அது மட்டும் இல்ல, என்ன விடுங்க, சினிமா மனுஷர் நேசிக்கணும். அவங்க சினிமா எல்லாம் இருக்குது, எங்களுக்கு சினிமாவனா பேஷன். சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில் இப்படி ஒப்படைச்சிடணும். இப்போ மேய்க்க கொடுத்து என்ன பேச விட்டா நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த சப்ஜெக்ட் கேவி ஆனந்த சொன்ன இந்த கதையை எப்படி எடுக்கணும், இங்க ரங்கராஜ் சார் அழகா ஒரு தொடக்க உரை கொடுக்க சொன்னாரு. அதான் உண்மை. அப்படியே அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அந்த கேவி ஆனதை எடுக்கணும். கேவி ஆனது இல்ல, கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் செலவு பண்ண தயாரு, பணத்தையும் செலவு பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அவங்களுடைய மகள் அந்த அர்ச்சனா மேடம் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல பார்த்தேன். அந்த ஃபேமிலிக்கு அந்த கலை மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் இந்த படம் பண்றோம்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிறது சுலபம். 1 கோடி ரூபா போட்டுட்டு டிஜிட்டல் சினிமா வந்துட்டு மேட்னி 6:30 9:30 படம் ஓடுதுன்னு தெரியல. ஒரு கொண்டு போய் சேர்க்கணும். என்னதான் வந்து ஒரு அருமையான வைரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த வைரத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். தகரத்துல வச்சா அது தகதகன்னு மின்னாது. தகக்கிற தங்க தட்டுல வைக்கணும் வைரத்தை கூட. அது மாதிரி ஒரு படம் எடுத்தா போற, அது கொண்டு சேர்க்கணும். நான் அத்தனை படம் எடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டரா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணணும். இன்னைக்கு தனி ஒருவனை தனித்தன்மையோட படத்துல சரக்கு இருக்கு. செட்டியார் முருகா சரக்கு முருகான படத்துல செட்டியார் முருக சரக்கு முருக்கு எங்களால தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற்று காமிச்சாரு. அதே கட்ஸ், அதே கம்பீரம். நான் என்னை பார்த்த மாதிரி ஒரு 75 லட்சம் ரூபாய் எங்க வீட்டு எடுத்தா அந்த காலத்துல 7,500 கோடி கலெக்ட் பண்ணி, அந்த காலத்துல 7,500 கோடி தமிழ்நாடு மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண இந்த படம் கவன் எல்லாரையும் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை. அந்த இன்னைக்கு வந்து அத்தனை இதோட இது பண்ணி இன்னைக்கு சிட்டி செங்கல்பட்டுல ஒரு ரிலீஸ் சொன்னா மாலி வந்து இந்த அவங்க துறையில தான் ஏஜிஎஸ்ல பணியாற்றுறாரு. அவர் என்னோட விநியோக துறையில அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர்ஸ் தியேட்டர் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த நெட்வொர்க் தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார். அப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தாதான் சக்சஸ் பெற முடியும். அப்படி சக்சஸ் தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். ஆக ஒரு படத்துக்கு ரயில் ஒண்ணு தண்டவாளம், ஒரு 2 பேரலா இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர்
ஒரு இயக்குனர் 2 பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்துல நான் பணியாற்றுவது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். அதை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேட்ரு என்னன்னா, இந்த படத்துல ஒரு நாயகனா நடிக்கணும்னா டிஆர் பேசுறாரு, அவர் வசனம் பேசுவாரு, இது பண்ணுவாரு, அவருக்கு ஒரு இது இருக்கு, அவர் நடிக்கிற படத்துல நான் நடிக்கலான்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனா பல பேருக்கு கலக்கம். ஆனா இந்த கதையில அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்தையுமே நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில நான் நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடிச்ச ஒரு விஜய் சேதுபதி, அதுன்னு அவரு அடுத்த அட்ராக்ஷன். அதனாலதான் பண்ணல. ஏன்னு கேட்டா ஒரு படத்தில் நடிச்சாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்துல சூதுகவன் எடுத்தாலும் சரி, தமிழுக்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போறேன். அப்ப மேலேருந்து போயிட்டு வரேன். என்கிட்ட ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் பண்ணு கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டா, இத்தனை படங்கள் நடிச்சு பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடக்கமா, என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதனால இந்த படத்துல நான் இதெல்லாம் அதே மாதிரி சுபா ஒரு பழம்பெரும் பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு யூத்து நம்ம கபிலன் வைரமுத்து, அவங்க 2 பேரும் அவங்களுடைய இப்படிப்பட்ட இவர்களோட ஒரு டிராவல் ஆகும்னா ஒரு இது படத்துல அதே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்த பத்தி நான் சொல்லணும். மடனா செபஸ்டியன் சொன்ன மாதிரி அந்த பெண் ஒரு தன்னுடைய லாங்குவேஜ், அந்த அம்மா தமிழ்ல அதிகமா பேசாட்ட கூட அந்த டயலாக சொன்னு உள்வாங்கிட்டு, சார் நான் சரியா தமிழ் பேசுறேன்னா அவரு இயக்குனர் அவ்வளவு அழகா சொல்லித்தராரு. அதை உள்வாங்கிட்டு அவ்வளவு சின்சியாரிட்டியா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி அந்த இது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கைவாக்கர் சைக்கிள், அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அயன்ல எனக்கு அவர் ஆகாஷ் சைக்கிளா தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவரு என்னோட நடிச்ச எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைல பிடிச்சது அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சது. அவரு சொல்றாரு, யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத் அச்சா, அந்த ஆக்ஷன் அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன் அவர் டைலாக் என்ன நைஸ். படத்துல மிரட்டர் கேரக்டர் அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த அவரை அயனுக்கு பிறகு கவனில் திரும்ப கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவரோட ஒரு பொண்ணதா இருக்கட்டும், இப்ப அந்த படத்துல வில்லனா டயலாக் பேசி அவ்வளவு அனாச ஒரு போஸ் கிட்டா இருக்கட்டும், இந்த படத்துல இருக்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கிருஷ்ணா ஆர்ட் பிலிம் டைரக்டர் அவரும் நடிக்க வச்சதா இருக்கட்டும். சரி, ஒரு ஆர்ட் பிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார், ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்காரு சார் நம்ம கிரண். நானே பயங்கரமான செட்டு கிட்ட எல்லாம் போடக்கூடிய ஆளு, ஆனா என்னையே வைக்க வச்ச 3 படம் நம்மளுடைய கேவி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணிக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். என்ன செட்டு, என்ன கான்ட்ராஸ்ட கொடுக்கணுமோ அத்தனையும் அப்படி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலைநயம் பண்ணணும்னா ஓடி செய்யற மனுஷன். எந்த மனிதனிடம் சின்சியாரிட்டி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி அதே மாதிரி பாருங்க, ஒருத்தன் போருக்கு போறான்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய தளபதிகளை வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அவனோட குழு பஞ்சபாண்டவர் கூட அந்த ஃபோர்ஸ் 5 man ஆர்மி, அப்படிப்பட்ட குழுவை கேவி ஆனந்த் உருவாக்குனார். அபிநந்தன் அவரே ஒரு பியூட்டிஃபுல் கேமராமேன், பெஸ்ட் கேமராமேன், கிரியேட்டிவ் கேமராமேன் அபிநந்தன். என்ன யூத் படத்துல வேலை செஞ்ச அந்த ஆல் த அசோசியேட்ல இந்த அசிஸ்டன்ஸ் என்ன அவர் யூத் பேக்கெட் டோட்டலி டெடிகேட்டட். அப்படி ஒரு யூனிட். அது எல்லாத்துக்கும் மேல என்னதான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது தனி ஒரு நிலை, தனித்தன்மையை இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண இப்போ தமிழா அவர் பாட்டு. நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ண ரொம்ப இது, அந்த பாட்டில் பாரதியார் பாட்டை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்களும் விஜய் சேது எல்லாரும் இது பண்ண பாட்டை விஷுவலாக பார்க்குறேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப், எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னு கேட்டால் நான் கபிலன் வைரமுத்து எழுதுகிற பாட்டே இல்லை. இப்போ நான் ஹாப்பி நியூ இயரு பிரச்சனை எல்லாம் ஒரு ஓயாம வேலை செஞ்ச கிழிஞ்சிருந்த ராயரை விட அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞர் முண்டாசு கவிஞர் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில மின்ன வச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதுக்கே
ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்தர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஜிஎஸ். அது ஒன்றுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்றேன். இந்த கமர்ஷியல் பேக்கா இருக்கக்கூடிய ஒரு இதுல இப்படி ஒரு இது, அதோட கட்டிங் பார்க்குற எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய இப்படி ஒன்று சொல்லிட்டே இருக்கலாம். இப்படி வந்து படத்தில் பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அதை விட படம் முழுக்களும் வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போறாரு. நான் கைவியான சட்டை காதல் ஒன்று கடிச்சிட்டே இருந்தேன். சார் லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியா வராது சார். நான்லாம் இதெல்லாம் பேசுறது ஃபைட்டு கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்குது சார், லவ் வேணும் சார். இந்தியில் சொன்ன அவர் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்கை வாக்கட்ட प्यार प्यार मोहब्बत इश्क है दिल में अंदर छाए है. அது சொல்லு அந்த லவ், அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு, படத்துக்கு ஆக்சிஜன், இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டா அதோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கல மிரட்டுது. ஆக படத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு. இல்ல யார் பேராவது மேடையில் இருக்கக்கூடிய யாரு பேரும் விடுபட்டு இருக்க மாட்டேன், விடலன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் பத்தி சொல்லிட்டேன். அதனால வந்து எனக்கு இந்த படத்துல இன்னொன்னு நான் வந்து பெருசா ஒரு ஜாயின் ஃபோர்ஸ், இந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்க, அவரோட தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும். அயன் என்று சொன்னால் அதுலயும் ஒரு பொருள், கோ என்று சொன்னால் மன்னனா, கோ என்று சொன்னால் கோமாதாவா, பல பொருள் பன்பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார். இந்த தலைப்புக்கு அவர் எடுத்து பல நாள் டைட்டிலே வைக்கல. இந்த படத்தோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் கூட ஏன் என்ன அவரு நிக்கில் முருகன் நல்ல நண்பர், பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா சார், டைட்டிலே வரல எப்படி ஸ்டார்ட் பண்றது என்ன? அது வந்து பாத்தீங்களா, நாங்கெல்லாம் டைரக்டர், அவர் ஒரு ஆட் பிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, நான் ஒரு கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு, நாங்க எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டி. ஏன்னா யாரு எதை மாத்துறாங்களோ இல்லையோ, புதுசு அத்தனை சட்டையை மாத்துறது ஒருத்தர் பிறக்கணும். சட்டசபையில அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையன் இவருக்கு தான் பிரச்சனை. அப்படி ஒரு அருமையான பிஆர்ஓ. எல்லாம் அவரை பத்தி சொல்லணும்னு வச்சுங்க, எல்லார பத்தி சொன்னீங்க, என்னை பத்தி தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அதனால வந்து இது எல்லாத்துக்கும் மேல சார், இந்த படத்துக்கு ஒரு பெரிய இது செய்யக்கூடிய ஒரு மேட்ரு ரொம்ப மனப்பூர்வமான சொல்லணும்னா, நான் வெளிக்கம்பெனிலே போய் நடிக்க மாட்டேன். நான் எல்லாமே சொந்தவர் தான், கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நாமளே எல்லாம் பண்ணிட்டு, நான் என் படத்துல நடிக்கணும்னா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒரு 100 சுச்ச வாய்ஸ் மிமிக்ரி, என்னோட மிமிக்ரி டேலண்டா அதை பயன்படுத்துறாரு படத்துல. என்னோட மிமிக்ரி டேலண்டே அவர் பயன்படுத்துறாரு. என் படத்துல நான் போய் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மேக்கப் லைட்லாம் போட்டுட்டு, மேக்கப் கூட போட மாட்டேன், டச்சப் கூட மாட்டேன், விடியா எல்லா லைட்லாம் போட்டு இங்கே லெஃப்ட்ல இருந்து ட்ராலி போட்டியா இங்கே வச்சு அந்த லைட் வச்சு போயிட்டு அந்த டைலாக் நானே என் டைலாக் அப்படியே பேசி ஆக்ட் பண்ணிட்டு வருவேன். அவர் படத்துல தான் என்ன ஃபுல்லா ஒரே ஷாட்டு, ஒரே ஒரு சீனு, அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பாரு, அத்தனை ஆங்கிள் எடுப்பாரு. எனக்கு அது மேல வந்து வருத்தமே இல்லை. ஏன்னா நான் 33 மாநில 34 ஆங்கிள் ஒவ்வொருத்தரையும் வச்சு எத்தனை நாளா யாரெல்லாம் நோக வச்சிருப்பேன்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினைச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதுதான் அவருடைய பலம், அவருடைய பலமே தான். அதுக்காக போராடுறாரு. அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேம்ல பார்த்தேன். இந்த ஃப்ரேம் அவரோட ஃபேம் only because of the frame, each and every frame. அதுதான் இந்த படத்துல வந்து அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் அற்புதமானது. அந்த கதைக்களத்துக்குள்ள என்ன கொண்டாந்தது விதம் அற்புதமானது. அதுல வந்து எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா காரணம், என் பையன் கூட வெளிக்கம் எல்லாம் அப்பா நீ சொந்த படமே எடுத்துருக்கீங்க, ஏதாவது எப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என் பையனோட வல்லவல்ல வேலை செஞ்ச வெங்கட் தான் இங்க ப்ரொடக்ஷனுடைய பெரிய தூண். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், ஆல் இன் ஆல் அவர் தான். அவர் கூட இருக்கிற லோகு, இந்த கம்பெனியில ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இந்த டோட்டல் யூனிட் என நடத்தின விதம், இப்படி ஒரு எனக்கு ஒரு மரியாதை, அந்த ராஜ மரியாதை, இந்த முதல் மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பார்க்கவே முடியாது. வெங்கட் லோகு 2 பேரும் என் பையன் ஃபோன் பண்ண கூட அப்பா நாங்க பார்த்துக்கிறோம். அந்த அதாவது ஒரு செட்டில் போய் எனக்கு வந்து ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டு, நான் போறேன் காலையில்,
செட்டுக்குள்ளேருந்து தன்னை ஒரு பணம் படைத்த இதெல்லாம் மறந்து நல்லவன டிஆர் சார் என்னை வந்து அவர் அப்படி சார் கல்பாத்தியாக ஓடி வந்து என்ன ரிசீவ் பண்ணார் பாருங்க. அந்த ஒரு குணத்துக்கே அவருடைய இந்த அந்த அன்புக்கே, அந்த அன்புக்கும் அந்த பண்புக்கும் இந்த படம் ஒரு பெரிய இதா இருக்கும். அவர் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டா, அதாவது சொன்னா கல்பாத்தி டி ராஜேந்திரன் தமிழ் பேசுவேன், டி ராஜேந்திரன் இருப்பது சொல்பாத்தி, இந்த சொல்பாத்தி கட்டி ஜெயிக்கக்கூடிய என்னை இந்த கல்பாத்தியோடு இணைத்த பெருமை கேவியானதுக்கு சேரும். அயன் என்று வைத்தார், அநேகன் என்று வைத்தார். இந்த படத்துக்கு கவர்னு சொல்லல. ஏன் இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு. ஆமா, பெரிய பெரிய கையில வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான், வில்வித்த வச்சிருப்பான். அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல், அந்த உண்டி வில், அதுல வந்து கல்ட்டப்பட்ட வச்சு அடிச்சா அந்த கல்லு குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி. அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி, எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி. அந்த அளவுக்கு இருக்கும் குறி. அதுதான் இந்த உண்டிவில், அதான் கவன். இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து தீராஜ் எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் என்று சொன்னால் வில்வித்தை, தீராஜேந்திரன் என்று சொன்னால் சொல்வித்தை, வில்வித்தைக்காரனாக சொல்வித்தைக்காரனாக இருந்த என்னை இந்த உண்டிவில்லை கையாளக்கூடிய கல்வித்தைக்காரனாக ஒரு ஜாயின்ட் போர்ஸா என்னையும் விஜய சேதுபதியும் அந்த உண்டிவில்லையும் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்றேன் இந்த 2 விரல் வேற என்ன, அதனால மாத்திக்கிறேன். ஏன்னா உண்டிவில்னா இப்படி இருக்கும், வம்பே வேணாம், எப்படி இருக்கும், அதுல பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடிச்சா கல்லு வச்சு அடிச்சா குறியா போகும். அப்படி ஒரு கல், அந்த அதுல கூட 2 V என்று சொன்னால் விஜய் சேதுபதி ஃபார் விக்டரி. ஆனா டி ராஜேந்திரன் விஜய் டி ராஜேந்திரன் இப்ப வெறும் டி ராஜேந்திரன் தான். இந்த 2 பேரையும் சேர்த்து விஜய் என்றாலே வெற்றி. அந்த விஜயத்தை பெற இவர் இந்த கவன் என்ற தலைப்பை வைத்து முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கவன் எல்லாருடைய கவனத்தையும் திருப்பும். ரங்கராஜ் சொன்னார் மார்ச் 31 இயர் முடிவு என்று. அது ஆண்டு நிறைவு, கணக்கு நிறைவு. கணக்கு மட்டும் நிறைவில்ல, இந்த படத்தை பார்த்தால் மக்களுக்கு மன நிறைவு தரும். அது மட்டுமல்ல, மார்ச் 31 என்றால் கணக்கு முடிக்கும் நாள். இந்த படம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை உருவாக்கக்கூடிய அதர்ம சக்தியை, தீய சக்திகளுக்கு கணக்கு தீர்க்கும் நாளாக இந்த மார்ச் 31 கவனுக்கு இருக்கும். உங்களுடைய கவனத்தை திருப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி வந்து ஒரு பூவோட வாசத்தை தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி இந்த படத்தை பத்தி இவ்வளவு விஷயத்தை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு நீங்க தான் ஊடகத்துறையை சார்ந்த நீங்கள் என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிட்டேன். நீங்கள் இதை அற்புதமாக எடுத்து சென்று இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல கருத்தை கூட கமர்ஷியல் பேக்கடோடு சொல்லக்கூடிய கேவி ஆனந்துக்கும் நம்முடைய ஏஜிஎஸ் உடைய இந்த நிறுவனத்துக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசும்போது கேட்டீங்களா, சூப்பராக இருந்ததுல. கொஞ்ச நேரத்துக்கு எப்படின்னா அவர் கூட சேர்ந்து படம் நடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாரையும் பாராட்டணும், யாரை பற்றி பேசணும் தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா டிஆர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா, எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்லை ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்லை அவர் பார்க்குற விதத்துலையோ அத்தனை கோணத்தில் அலசி அவங்கள பற்றி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படி தான் இருக்கும். ஒரு சீனை அணுகிற முறையும் அதுதான் இருக்கும். அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக். அது அவர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்குறது ஒரு மேஜிக், அது ஒரு அனுபவம். பசுமரத்து ஆணி மாதிரி என்றைக்கும் மனசில் தங்குறது. இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கேவி ஆனந்த் சாருக்கும் இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. போல நிச்சயமாக டிஆர் சார் பேசினது சிறப்பாக இருந்தது. அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது. நான் ரொம்ப நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை. ஏன்னா அந்த பேச்சு கேட்டு நானும் வாங்கி தான் இருக்கேன். நான் கேவி சார் கதை சொல்லும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் இதை பண்ண போகிறாருன்னு தான். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த நாளுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்றைக்கு வர போகிறாருன்ற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோடய கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன்.
இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அது அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன். அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குறது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறது மட்டும் பார்த்தேன், அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன். மானிட்டரில் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண் வேலை செய்யுது, வேகமாக சிந்திக்கிறாரு, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்னென்ன விதத்தில் அணுகணுமோ, விஜய் சேதுபியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா, யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு. நான் பெரிய டைரக்டரு எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதோட மிகப்பெரிய லேர்னிங், அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு, அதோட மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்த்து. இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சாருக்கு ரொம்ப நன்றி and thank you so much. Thank you. It's a great honor to be here today, and first let me thank KV sir for giving me the opportunity, Aegis Production too for having approved me, and then Vijay for being very very supportive, and as nice and caring as he is to everyone else, he's been with me, and it's been a very good learning as well as an emotionally nourishing experience for me. And Tia sir has been very much to the a contribution factor to that. He actually taught me that with all his experience and knowledge in this field, finally what it matters is to be genuine and to be to not be shy and instead be yourself and give out what you have, you know, the potential. And it's been an amazing journey for me with him and all the other actors, those who are on the dais and who are not here. I want to thank all of them. The movie looks like it is packed, it is energy filled, and it is commercially and emotionally engaging. There is a lot of factors that are imbibed in it, like politics, real life, love, the rest which I'm not supposed to mention, and I'm sure it will be a really good experience. Please do watch the movie and have a good time. Thank you. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய கெரியரில் ஒரு திருப்பு, இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து என்னோடய கெரியரில் ஒரு பெரிய திருப்பு முனை அமைந்த தனியொருவன் திரைப்படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம், அவங்களோட எப்படியும் அவங்களோட அடுத்த படம் நான் தான், என்ன படமாக இருந்தாலும் நான் மியூசிக் டைரக்டர் ஆட் பண்ண ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து இவ்வளோ பெரிய படமாக, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் சினிமாவோட டாப் டிரெக்டர்ஸில் ஒருவராக இருக்கக்கூடிய கேவி அண்ணா வந்து அவரோட படமே எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு அப்போ தெரில. ஸோ அந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. அண்டு நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த படத்தில். கிட்டத்தட்ட ஒரு டீச்சர்னு தான் சொல்லணும். நிறைய கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய டிஆர் சார். ஏன்னா வந்து நான் ஒரு படம் டிரெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப, என்னப்பா எல்லாமே நீயே பண்ணுற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டு முடியாதபடி அவர் அதுக்கு ஒரு முன்னோடியாக ஏற்கனவே இருந்துட்டார். ஸோ நாளைக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே செய்வோம், மல்டி டாஸ்கிங் பண்ண வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயணியராக ஒருத்தர் இருந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக உள்ளே நுழைய முடியுது. ஸோ அதுக்கு ரொம்ப டிஆர் சார் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஏன்னா நாங்கள் சந்தித்த நாட்கள் மிக குறைவுனாலும் அவர் கூட இருந்தப்போ நிறைய அட்வைஸ், இன்னும் சாதாரணமாக அப்படி போகிற கேப்லலாம் ஒரு அட்வைஸ் போட்டு போவார். அதனால வந்து நிறைய கற்றுக்கிட்ட அண்ணங்கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் மடோனா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். தொடர்ந்து என்னுடைய நான் இசையமைக்கும் படங்களில் புது ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு படத்துலையும் யாராவது 2 பேரை வந்து இன்டர்நெட் மூலமாக எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு நான் அடிக்கடி பண்ணுற விஷயம். அப்படி பார்த்தா வந்து ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய ஸ்டார், அவங்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஏன்னா அவங்க நிறைய இந்த இதிலலாம் யூடியூப்லலாம் நிறைய சாங்ஸ் பார்த்துருக்கேன், அவங்களோட இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்டார். அவங்க வந்து தமிழில் முதலாக என் இசையில் பாடுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்க அவர் பேர் எனக்கு கமலேஷ் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்தாரு.
ஸோ வந்து இப்போ ஸ்கை வாக்கர் அவர். ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான நண்பரை நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து இது கபிலன் வைரமுத்து. ஜென்ரலாக என் படத்தில் அப்படி வரப்போ அப்படியே போகிற போக்கில் நானே பாட்டெலாம் எழுதிடுவேன். இந்த படத்தில் வந்து இந்த படத்தை கதையை உணர்ந்து கொண்ட ஒருத்தரால் தான் இந்த படத்தோட பாடல்கள் எழுத முடியுங்கிற கட்டாயம். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு டைட்டான ஒரு நாட். ஸோ இந்த கதை வந்து ஆரம்பத்திலே முடிவெடுத்தது என்னென்னா, கண்டிப்பாக இது வந்து யார் வந்து இது கதாசிரியரோ அவங்க எழுதினாலே இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ வேறு சாய்ஸே இல்லை, கபிலன் தான் வந்து ஒரே சாய்ஸ். அந்தளவுக்கு அண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து என்னோடய அடுத்த படங்களில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல நண்பரை இந்த படம் மூலமாக நான் சம்பாதித்திருக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் கிரண்ணா, ஸோ நிறைய பேர் ஆண்டனினா, ஸோ எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில். ஸோ இந்த ஒரு படம் எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கிடச்சிது. அதுவும் ஏஜிஎஸ் நிறுவனத்தோட 2வது படம். ஸோ இதுவும் எப்படி தனியுடன் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுதோ அதே மாதிரி இதுவும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் டஃப்பான படமாகவும் இருந்துச்சு. எனக்கு பயங்கர ரேசியான ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஏற்கனவே ஆக்சிஜன் பாட்டு சார்ட் பஸ்டராக இருக்குது. அண்ட் பாரதியார் என்னுடைய தலைவரோட பாட்டை வந்து பாடல் வரிகளை இது மூலமாக, அதாவது என்னென்னா எங்கள் ஜென்ரேஷன் பசங்க தூக்கி போட்டு ஈஸியாக போயிடுவோம். எனக்கு அடுத்து என்ன இதெல்லாம் பழசாக இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கும் கொண்டு போய் பாரதியாரை சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இப்போ தமிழா அப்படின்னு ஒரு விஷயத்தையே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பாரதியார் பாடலை இந்த படத்தில் கதை எனக்கு திணிச்ச பாட்டு இல்லை, இந்த கதை கூட வர ஒரு பாட்டு. ஸோ அப்படி ஒரு பாட்டு, அதுவும் இவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் கிடச்சிது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஒரு 6-7 ஜான்ராஸில் அதை பேக் பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற படத்தில் நடிச்சிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நிறைய சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு திரைப்படம். அண்ட் அதுவும் கமர்ஷியலான ஒரு என்டர்டெய்னர். ஸோ இது எப்படி ஒரு தனியொருவன் எனக்கு அமைஞ்சதோ அடுத்து எனக்கு இது இன்னொரு மைல்ஸ்டோன் அமைகிற படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும், தொடர்ந்து இந்த பாட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் நன்றி.